அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? பாருங்கள், நான் வந்து கறி ரொட்டி சேர்ந்து காமிக்கிறேங்க. எங்கள் தஞ்சாவூர் ஸ்பெஷலுங்க இது. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு பவுலில் நான் வந்து ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிக்கிறேன். முதல்ல மாவு குழச்சி வச்சிடலாம். அதுக்கு நான் ஒரு முட்டையை சேர்த்துருக்கேன். 1/4 கிலோ மாவு இருக்குங்க, அது சேர்த்துக்கிறேன். மைதா மாவு சேர்த்துருக்கேன். 1/2 கப்பு பாலில் ஒரு ஸ்பூன் ஜீனி சேர்த்து கலக்கி வச்சுருக்கேங்க. அதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம பசஞ்சுக்கலாம். சூடான பாலாக இருக்கணுங்க, ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது. இளஞ்சூட்டில் நம்ம வந்து ஜீனியை போட்டு கலக்கிக்கணும். இப்போ தேவையான உப்பு சேர்த்துக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா பசஞ்சுக்கணும். ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம பசஞ்சுக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி பசஞ்சிட்டேன். ரொம்ப டைட்டாக இருக்கக்கூடாது, ரொம்ப லூஸாக இருக்கக்கூடாதுங்க, மீடியமாக இருக்கணும். மேலே ஆயில் அப்ளை பண்ணிக்கிட்டு ஒரு மணி நேரம் ஊறணுங்க, ஊற வச்சிடலாம். கண்டிப்பாக ஊறணுங்க மாவு. இப்போ ஸ்டெப்பிங்க்கு என்னென்ன செய்கிறதுன்னு காமிக்கிறேன். முதல்ல சிக்கனை நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஆயில் சேர்த்துருக்கேன். போன்லெஸ் சிக்கன் வந்துங்க 1/4 கிலோ இருக்குது, அதை சேர்த்துக்கிறேன். இப்போ கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இந்த கறி ரொட்டிக்கு வந்து நம்ம குழம்புலாம் தேவையில்லைங்க, இதில் உள்ள ஸ்டெப்பிங் வச்சு நம்ம சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உப்பு தேவையான சேர்த்துக்கிறேன். மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வேக விடுவோம். இப்போ மசாலா சாமான் பார்த்துடலாம் பாருங்கள். மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் வச்சுருக்கேன். கரம் மசாலா தூள் ஒரு ஸ்பூன், ஜீரகத்தூள் ஒரு ஸ்பூன், மிளகுத்தூள் ஒரு ஸ்பூன், மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் வச்சுருக்கேன். எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். மல்லி இலை ஒரு கைப்பிடி இருக்குங்க, அதை போட்டுக்கிறேன். இது கண்டிப்பாக மல்லி இலையும் புதினாவும் இருக்கணுங்க, இது நிறையா போடணும். புதினா சேர்த்துக்கிறேன். இந்த ஃப்ளேவர் தாங்க நல்லா ரொட்டிக்கு நல்லாயிருக்கும். இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சிக்கனை வேக வைக்கிறேன். ஏற்கனவே 5 நிமிஷம் வெந்திருக்கு. இப்போ ஒரு 5 நிமிஷம் இருந்தால் போதும், சிக்கன் ரெடி ஆயிரும். நல்லா ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இது அப்படியே இருக்கட்டும்.
வெஜிடபிள்லாம் இதுக்கு மேலே போடணுங்க. அது கட் பண்ணதை காமிக்கிறேன். கேரட் வந்து பெரிய கேரட் சைஸ் இருக்குது, ஒன்று இருக்குங்க. அதை வந்து மெல்லிசாக துருவிக்கணுங்க. எவ்வளோ மெல்லிசாக இருக்கணுமோ அந்தளவுக்கு மெல்லிசாக இருக்கணும். பாருங்கள் எவ்வளோ பூ மாதிரி இருக்கு பாருங்கள், அந்த அளவுக்கு இருக்கணும் மெல்லிசாக. பாருங்கள் திருவிக்கம் பாருங்கள், மெல்லிசாக இருக்க பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்கணும். இப்போ பல்லாரி வெங்காயம் ஒரு 3-4 வெங்காயம் இருக்குது, அதையும் மெல்லிசாக திருவிக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ மெல்லிசாக இருக்குது பாருங்கள். பச்சை மிளகா 2 இருக்குங்க, மெல்லிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ முன்னேறு சட்டியில் ஆயில் சேர்த்துக்கிறேன். வெட்டி வச்ச வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கணும். ப்ரௌன் கலர் வரைக்கும் வதக்கக்கூடாதுங்க, கண்ணாடி பதத்துக்கு வதக்குனா போதும். வெங்காயத்துக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிறேன். துருவின கேரட்டையும் சேர்த்துக்கிறேன். பச்சை மிளகாயும் சேர்த்துக்கிறேன். பாதி வதங்கினா போதுங்க. இப்போ பாருங்கள் பாதி இது வதங்கியிருக்கு. இந்த வெங்காயத்தை வந்து சிக்கனில் ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல, சிக்கனில் சேர்த்துக்கிறேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருணும். சிக்கனும் வெங்காயத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுறேன். இப்போ ஒரு எலுமிச்சம்பழத்தை பிழிஞ்சு விட்டாங்க. அவ்வளோதாங்க, நமக்கு ஸ்டப்பிங் ரெடி ஆகிடுச்சு. அதை அப்படியே ஆற வைக்கணும். ஆற வச்சு அப்புறமா ரொட்டி தைச்சி நம்ம அதில் உள்ளே வைக்கணும். நம்ம இப்போ பாருங்கள் மாவு ரெடி ஆகிடுச்சு. நமக்கு நல்லா ஊறிடுச்சு, 1 மணி நேரம் ஊறிடுச்சு. அது 4 வழியாக நான் போட்டிருக்கிறேன். நல்லா ரவுண்ட் ஷேப் ஆக்கிக்கிறேன்.
கொஞ்சமாக எண்ணெய் அப்ளை பண்ணிக்கிறேன். இப்போ மீதி மாவை மூடி வச்சுருவோம். இப்போ ஒன்று எடுத்து நம்ம தேய்க்க ஆரம்பிச்சிடலாம். நல்லா மேடையை க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கிறேன். நல்லா ஊறினதுனால இவ்வளோதுக்கு நமக்கு தேய்க்க வருதுங்க. கண்டிப்பாக ஊறணும் மாவு. ஊறினா தான் இந்த மிளகு நமக்கு தேய்க்க வரும். விசிற தெரிஞ்சால் நீங்கள் விசிறலாம், இல்லாட்டி நல்லா பெருசாக தேய்ச்சிக்கணும். நல்லா பெருசாக விசிறியாச்சு பாருங்கள். நம்ம ஸ்டெப்பிங் நல்லா ஆறிடுச்சு. இப்போ நடு பகுதியில் நான் வந்து ஸ்டெப்பிங்கை வச்சுக்கிறேன். சைடில் 2 காலையும் ஒன்றா சேர்த்துக்கலாம். இப்போ மேல் பகுதி கீழ் பகுதியை ஒன்றா ஜாயின் பண்ணிக்கணும். பாருங்க, இப்படி தான் இருக்கணும். இன்னொன்று செஞ்சு காமிக்கிறேன். நல்லா விசிறியாச்சு. இப்போ ஸ்டெப்பிங் வைக்கிறேன். ரொம்ப மெல்லிசாகவும் விசிறக்கூடாதுங்க. ஏன்னா நடுப்புற நம்ம வந்து ஸ்டெப்பிங் வைக்கிறதுனால அது வந்து பொத்துக்கும், அந்த ஸ்டெப்பிங்கை வெளியே வர ஆரம்பிச்சிடும். ஓரத்தில் வேணால் நம்ம வந்து பெருசாக்கிக்கலாம். நடுப்பகுதி வந்து ரொம்ப நம்ம விசிறக்கூடாது. வாங்க இப்போ ரொட்டி சுட ஆரம்பிச்சிடலாம். இரும்பு சட்டி அடுப்பில் வச்சு தோசைக்கல்லை வச்சுருக்கேன். நெய் நிறையா ஊற்றணுங்க இதுக்கு. அப்போ தான் அந்த நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். நெய் கம்மியாலாம் ஊற்றக்கூடாது. அது ரெண்டாவது ஆயிலையும் பொரிக்கக்கூடாது. இது நெய்யில் பொரிச்சா தாங்க அந்த டேஸ்ட்டு கிடைக்கும் நமக்கு. எங்கள் ஊர் தஞ்சாவூர் ஸ்பெஷலுங்க. இது கடைகள் நிறையா கிடைக்கும் எங்கள் ஊரில். மட்டன்லேயும் செய்யலாம், சிக்கன்லேயும் செய்யலாம். நான் இப்போ சிக்கனில் செஞ்சு காமிக்கிறேன். நெய் சேர்த்தா தான் நமக்கு அந்த ஃப்ளேவர் கிடைக்கும். நெய் சேர்க்க விருப்பம் இல்லாதவங்க நீங்கள் ஆயில் சேர்த்துக்கலாம். டேஸ்ட்டு கொஞ்சம் கம்மியாக இருக்கும்.
ஆயில் சேர்த்தா நல்லா லைட் ப்ரௌன் கலருக்கு வரணுங்க, அந்தளவுக்கு நம்ம வேக வைக்கணும். நம்ம ஜீனி சேர்த்து தாங்க பசையணும், அதனால தாங்க இந்த இதெல்லாம் காக்கி கலரில் வருது பாருங்கள். அதெல்லாம் வந்து ஜீனி சேர்க்கறது தான் நமக்கு கிடைக்கும், பார்க்க அழகாகவும் இருக்கும். நெய் இப்போ கொஞ்சம் சேர்த்துருக்கேன். இப்போ ரெடி ஆகிடுச்சுங்க. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ ஒன்று செஞ்சு காமிக்கிறேன். பார்த்திங்களா, இந்த மாதிரி நடுப்புற வந்து மெலிசாக இருந்தால் பொத்துக்க ஆரம்பிச்சிடும், ஓட்ட விட ஆரம்பிச்சிடும், ஸ்டெப்பிங்லாம் வெளியே வந்துடும். கவனமாக இருக்கணும். எல்லாமே பொரிச்சு எடுத்தாச்சுங்க. அவ்வளோதாங்க, கறி ரொட்டி ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. எங்கள் ஊர் தஞ்சாவூரில் ரொம்ப ரொம்ப ஃபேமஸுங்க இது. எப்படி இருக்குது பாருங்கள், எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். கேட்குறது ரொம்ப சுடுறதுனால என்னால் பிச்சு காமிக்க முடியல. அவ்வளோ சாஃப்டாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு குழம்புலாம் தேவை கிடையாதுங்க, ஸ்டெப்பிங் வச்சு நம்ம சாப்பிட்லாம். அவ்வளோ அந்தளவுக்கு நமக்கு டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்டில் சொல்லுங்கள் அப்படி இருக்குன்னு. இது வரைக்கும் என் சேனல் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.